அந்த கர்ண பிசாசு ரமேஷோட இமேஜினேஷன் படி வந்திருக்கா. ரமேஷும் தன்னோட எல்லா டிசைர்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறான். சாட்டிஸ்ஃபைடாக லைஃப் போகும்போது சடனாக ரமேஷோட அக்கா வராங்க. அவள் ரூமை பார்த்து ரொம்பவும் பயப்படுறாங்க. டேய், என்னடா பண்ணுற? ஒரு மாதத்துக்கு நீ காலேஜுக்கே போகல, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஹெல்த் இஷ்யூன்னு சமாளிக்கிறான் ரமேஷ். அன்றைக்கி நைட்டு அவங்க அக்கா ரமேஷுக்கு தலையில் ஆயிலை தடவி 2 பேரும் டின்னர் சாப்பிட்டு முடித்து அக்கா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. மார்னிங் எழுந்து பாத்ரூம் கண்ணாடியில் அவனோட முகத்தை பார்த்தா ரமேஷ்க்கு ஒரே ஷாக். ஏன்னா தலையில் ஒரு முடி கூட இல்லை. அதுக்கு ரமேஷ் பயந்து இது அந்த பிசாசோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். எனக்கே இந்த நிலமனா எங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பயத்தோட ஃபோன் பண்ணால் மாமா ஃபோன் எடுத்து, டேய் உங்கள் அக்காவோட கை எரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் அந்த பிசாசு பண்ணி இருக்குன்னா, முன்னாடி நாள் நைட்டு ரமேஷ்க்கு அவங்க அக்கா ஆயில் தடவானாங்கள, அது அந்த பிசாசுக்கு ஜெலஸ் ஃபீல் பண்ண வச்சிருக்கு. இப்போ அந்த பையன் பனாரஸ்க்கு போய் எந்த அகோரிக்கிட்ட அந்த புக்கை தேடுனானோ அந்த அகோரிக்கிட்டேயே போய் நடந்ததை சொல்கிறான். அந்த அகோரி கர்ண பிசாசை கூப்பிட்டா மட்டும் பத்தாது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ரமேஷுக்கு அந்த பிசாசுலேருந்து விடுதலை கொடுக்குறாரு.